Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 1st September 2023. So, நம்ம செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சது. இந்த மாதம் எப்படி இருக்கலாம் அப்படின்றத ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது ஒரு பெரிய மாற்றம் இல்லை, ஒரு பெரிய ஏற்றமும் இல்லை, பெரிய இறக்கமும் இல்லை. அந்த மாதிரி டவ் ஜோன்ஸ் 0.16% கொஞ்சம் ஏறியும், S&P 500 -0.16% கொஞ்சம் இறங்கியும், நாஸ்டாக் 0.11% இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சந்தைகள் ஏறியும் சில சந்தைகள் இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு காலையில நிக்காய், அதே மாதிரி ஜப்பானோட நிக்காய், சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை இவையெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றத்துடனும், ஹாங்காங்கோட ஆங்சாங்கும், சவுத் கொரியா காஸ்பி சந்தையும் இறக்கத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. அதே மாதிரி நம்முடைய நிஃப்டி, கிஃப்ட் நிஃப்டி அப்படின்ற பேர்ல இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வியாபாரம் ஆகுது. அது மார்ஜினலி கேப் டவுன் அப்படின்றதான் நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கேப் டவுன் அப்படின்றது ஏன்னா நேற்றுக்கு ஒரு வலிமையான ஒரு இறக்கத்தில் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறதா பார்க்குறோம். ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான அதில் உடைக்கப்பட்டால் சந்தை கொஞ்சம் கடுமையான ஒரு இறக்கத்திற்கு தயாராகலாம். நிஃப்டியோட ரேஞ்சை நான் திரும்பவும் இங்கே போட்டே இருக்கேன் இல்லையா, 19,250 250 250 3 தடவை டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயாச்சு. இப்போ 4ஆவது தடையாக வந்திருக்கிறது. இந்த முறை இது தாக்கு பிடிக்குமா இல்லை இது உடைக்கப்பட்டு கீழ் நோக்கி வருமா அப்படின்றத பார்க்கணும். உடைத்தால் 18,900 என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு 350 புள்ளிகள் அப்படின்றது உடனடியான ஒரு இறக்கத்திற்கு தன்னை தயார் பண்ணலாம். அதன் பிறகும் இந்த இறக்கம் தொடர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது 18,500 நோக்கி கூட நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால டெக்னிக்கலி இப்போ முக்கியமான காலகட்டத்தில் இருப்பதாக பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சை ரொம்ப நாளா மெயின்டைன் பண்ணிட்டு வந்ததை பார்த்தோம். ஸோ இந்த ரேஞ்சோட இப்போ லோவர் எண்ட் கீழ்ப்பகுதிக்கு நோக்கி வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 44,000 கிட்ட இருக்கு. இன்னொரு 500 பாயிண்ட் பஃபர் இருக்கு. இதை தாக்கு பிடிச்சு திரும்ப மேலே எழுந்து போகுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ல குறிப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிடிபி டேட்டா வந்தாச்சு 7.8%. இது ஆர்பிஐ எதிர்பார்த்த 8% விட சற்றே குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முறை அக்ரிகல்ச்சரல் செக்டார் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்ததை பார்க்கிறோம். 3.5%. அதனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது பெருமளவு இல்லை என்பதும் இதுல முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆகஸ்டோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா இன்னைக்கு வர இருக்குது. யூஎஸோட நான் ஃபார்ம் பேரோல் டேட்டாவும் வர இருக்குது. ஸோ இதெல்லாம் முக்கியமான பொருளாதார புள்ளி விவரங்கள். நாளைக்கு இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அமெரிக்காவோட முக்கியமான தகவல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூஎஸோட 10-இயர் பாண்ட் ஈல்டு அப்படின்றது 4.11% இருக்கிறது நம்ம பார்க்குறோம். 1 டாலர் இண்டெக்ஸ் ஆனால் பெரிய ஜம்ப் 103.63 ஜம்ப் அடிச்சிருக்கு. அது நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் தி குளோபல் மார்க்கெட் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ பிரெண்ட் க்ரூடும் தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கிறத பார்க்குறோம். 3 வாரத்தினுடைய உச்சமாக $87 பெர் பேரல் வந்திருக்கு. கோல்டு ஒரு $5 கம்மியாக இருக்கு. 1945 1940 டாலர் பெர் அவுன்ஸ் அப்படின்னு முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஸோ யூஎஸ்டி ஐநாரும் பெரிய மாற்றம் இல்லை, 82.78 இந்த ரேஞ்சிலே இருந்துட்டு இருக்கு. ஆக மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ல நமக்கு டாலர் இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறத பார்க்குறோம். எஃப்ஐஸ் தொடர்ந்து விற்பவர்களாக இருக்கிறார்கள். நேத்திக்கு அவர்கள் தான் விற்றார்கள். அதனால 2,973 கோடிக்கு அவருடைய விற்பனை என்பது சந்தையை பெருமளவு வீழ்ச்சிக்கு கொண்டு வந்தது. டிஐஸோட பைகள் எல்லாமே இந்த பிளாக் டீல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டெலிவரி பேஸ் பைங்கெல்லாம் நடக்கிறதெல்லாம் கூட இந்த இடத்துல அந்த நம்பர் பெரிதாக தெரிந்தாலும் கூட எஃப்ஐஸோட செல்லிங் ப்ரெஷரை நம்ம ஹோல்ட் பண்ண முடியலன்றதான் உண்மை. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் மண்டே டு ஃப்ரைடே 499 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் டேக்ல நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். ஸோ அடுத்த வாரத்துக்கு ஓப்பனாக இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேத்திக்கும் ஒரு பியர் கேண்டில் ஃபார்மேஷன், அதுக்கு முந்தின நாளும் பியர் கேண்டில் ஃபார்மேஷன். ஏற்கனவே சொன்ன 19,450 முக்கிய தடைநிலையா இருக்கிறத பார்க்குறோம். அந்த இடித்தால் கீழ் நோக்கி எந்த டார்கெட்டை நோக்கி வரலாம்? சப்போர்ட் லெவல் 19,250. இப்போ இது உடைக்குமா? உடைத்தால் அதிக சறுக்கல் காத்திருக்கிறது அப்படின்றதும் உண்மைதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.